சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 28ஆம் நாள் 14/10/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ஆசாரியராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வது, துர்க்கை அம்பாளிடத்திலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே ராகு கால துர்கா பூஜை என்கின்றதாகிய வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களில் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த ராகு காலத்திலே ஏன் நாம் இந்த துர்க்கை அம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி பூஜை செய்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். எதற்காக ராகு காலம் என்றால் எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது ஒதுக்கி வைக்கின்ற நாம் அதனை புறந்தள்ளி விடுவோம். ராகு காலத்திலே அது செய்யக்கூடாது. ஆனால் இந்த ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி மட்டும் வழிபாடு செய்கிறோம். ஏன் அவ்வாறு செய்கிறோம் என்றால், இந்த பல்வேறு வகையான துன்பங்களை கஷ்டங்களை தேவர்களுக்கு கொடுத்து வந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்திய காலம் அன்னை பராசக்தியானவள் ராகு கால நேரத்திலே கும்பன் சும்பன் மகிஷன் மகிஷாசுரன் ரக்தபீஜன் ரதோத்கடன் என்கின்ற இந்த மகிஷாசுரனுடைய படையை அழித்த காலம் இந்த ராகு கால நேரம். அந்த துஷ்டர்களை அழித்து தேவர்களை காத்ததாகிய அந்த காலம்தான் ராகு காலம். அதனாலே அந்த துஷ்டர்களை அழித்த அந்த நேரத்திலே சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அம்பாளை வழிபாடு செய்வதற்கு நம்மிடத்தில் இருக்கின்ற யாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்களை நீக்குகின்ற வகையிலே இந்த ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் குங்கும அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இப்போ நாமெல்லாம் எல்லோரும் ராகுகால பூஜை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லிக்கொள்வோம். ஏன் ராகு காலத்திலே பூஜை என்பதை யாருக்கும் அது தெரியாது. ராகுகால பூஜைன்னு சொல்லிக்கொள்வார்கள். எதற்காக ராகு காலத்திலே பூஜை செய்கிறோம் என்றால், அந்த ராகு கால நேரம் துஷ்டர்களை அன்னை பராசக்தி ஆகிய துர்க்கை அம்பாள் சம்ஹாரம் செய்த காலம். அந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்தால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற துஷ்ட எண்ணங்களையும் நம்மை பீடிக்கின்ற துஷ்ட கிரகங்களையும் துஷ்ட தேவதைகளையும் அழிக்கக்கூடிய சக்தி அம்பாளுக்கு உண்டு என்பதனாலே தான் இந்த ராகு காலத்திலே துர்கா பூஜை வழிபாடு செய்வது என்ற நல்ல சிந்தனையோடு இப்பொழுது அன்னை பராசக்தி கௌரியம்பிகையானவள் சிவனை வேண்டி வழிபாடு செய்து வருகின்றதாகிய கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறான அந்த விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவர்கள் ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து அது நிறைவான பூர்த்தி அன்று 21 வெற்றிலை, 21 பாக்கு, 21 பழம், அதேபோல் 21 அதிரசம் என்று இவ்வாறான 21 மஞ்சள் இவ்வாறெல்லாம் அங்கே வைக்கப்பட்டு அது பல இடங்களில் இந்த காதோலை கருகுமணி இவையெல்லாம் வைத்துக்கொள்வார்கள். அவ்வாறு பிரார்த்தனைகள் செய்து அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து பாடல்கள் பாடி இந்த பிரார்த்தனை நிறைவு செய்து அம்பிகையானவள் தவநிலையிலே இருந்து
சிவனுடைய வாமபாகத்தை அடைந்தாள். சிவனையும் சக்தியையும் யாரும் பிரித்துவிடக்கூடாது என்பதற்காக அவ்வாறு தேவலோகத்திலே 33 தேவர்களும் வலம் வந்த பொழுது இந்த பிருங்கி முனிவர் சக்தியை பிரித்து சிவனை மட்டும் வலம் வந்ததினாலே தன்னையும் சிவனையும் யாரும் பிரிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விரதம். அதனால தான் இந்த விரதத்திலே வருகின்றதாகிய அந்த நோன்பு கயிறு, கௌரி காப்பு என்கின்ற நோன்பு கயிறானது கணவன் கைகளால் மட்டும்தான் கட்டப்பட வேண்டும். வேறு எந்த ஆண்களுக்கும் கட்டிவிடுகின்ற அருகதை கிடையாது என்பதனை ஆழமாக ஒவ்வொருவரும் சிந்தனையில் கொண்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு ஒரு முறை போதித்து கொண்டிருந்த பொழுது மக்கள் கூட்டத்திலே வெளியே அவருடைய தாயும் சகோதரர்கள் உறவினர்களும் அவரை பார்க்க வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மத்தியிலே இருந்த ஒருவர், உம்மை பார்ப்பதற்கு உம்முடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது அவர் தம்முடைய சீடர்கள் பக்கம் திரும்பி, என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் இந்த சீடர்கள் தான் என்று கூறுகின்றார். அதனால் அவர் தாயையும் சகோதரர்களையும் புறக்கணிக்கவில்லை. மாறாக தனக்கு சொந்தமானவர்கள் சீடர்கள், அதாவது இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகின்றவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய உறவிலே அவர்கள் இரண்டர கலந்தவர்கள். தாய் சகோதரர்கள் என்ற இந்த உறவு எங்களுடைய வாழ்வில் மிக மிக நெருக்கமான உறவு, பிணைப்பு ஆகும். ஆனால் இயேசுவுடைய கண்ணோட்டத்திலே எவர் இயேசுவினுடைய போதனைக்கு செவிமடுத்து அவருடைய சீடர்கள் ஆகின்றார்களோ அவர்கள் இயேசுவுடைய அந்த நெருக்கமான உறவு பிணைப்பிலே இணைந்து கொள்கின்றார்கள். தம்முடைய சீடர்களை பார்த்து ஒரு முறை சொல்லுகின்றார், நான் உங்களை என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லுகின்றேன். அதனால் இந்த இயேசுவினுடைய அன்பர்களாக, நண்பர்களாக, சொந்தங்களாக, உறவுகளாக நாங்கள் மாறுவதற்கு நாம் இயேசுவினுடைய சீடர்களாக மாற வேண்டும். இயேசுவை மரியா கூட ஈன்றெடுத்ததினால் மட்டும் அவள் தாயாகவில்லை. அவள் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிய, ஆண்டவருடைய போதனைகளுக்கு செவிமடுத்த ஒரு அன்பு சீடராகவும் விளங்குகின்றாள். அதனால் இயேசுவினுடைய தாய் பெற்றதினால் மட்டுமல்ல, அவருடைய போதனையின்படி வாழ்ந்து அதை கேட்டு வாழ்ந்த அவருடைய சீடராகவும் இருப்பதனால் இயேசுவுக்கு அருகாமையிலே நெருக்கமாக இருந்தாள். இந்த மரியாளை போன்று நாமும் வெறுமனே எங்களுடைய ஒரு வெளி பகட்டான உறவுகளை தொடுக்காமல் உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழுகின்ற உண்மை சீடர்களாக விளங்குவதனால் நாங்கள் எல்லோருமே இயேசுவுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள். இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள், சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள், கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள்
நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.